வெல்கம் டு டெய்லி பீட்ஸ் வீடியோ சேனல். நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி வந்து மசாலா போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப். அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், tumeric பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு சால்ட் ஆட் பண்ணி வாட்டர் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதம் வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 1 மணி நேரம் வந்து ஊறணும். அதுக்கு முன்னாடி ஊறுறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து மாவு மேலே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து காயாமல் இருக்கும். காயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணி 1 மணி நேரம் வந்து இது வந்து ஊறட்டும். நம்மளோட வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு, கேரட் வந்து வேக வச்சு மசிச்சு இந்த மாதிரி எடுத்துருக்கேன். அது கூட சில்லி பவுடர், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், ½ ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், சில்லி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டுக்கு மசாலா வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, தேவையான உப்பு ஆட் பண்ணி டேஸ்ட் பாருங்கள். டேஸ்ட் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த மாதிரி பால் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்து டேஸ்ட் பண்ணேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு இந்த மாதிரி பால் வந்து பிடிங்க கையில். சின்ன சின்ன பாலாக இந்த மாதிரி பிடிச்சி. இப்போ மசாலா பால் வந்து ரெடி. மாவும் வந்து 1 hour ஊற வச்சு நல்லாயிருக்கு. இப்போ வந்து மாவையும் வந்து சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பால் வந்து உருட்டிக்கலாம். அது ஒரு தனி பவுல்லையோ பிளேட்லேயோ வந்து மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி இந்த மாதிரி வச்சுருங்க. மிச்சம் இருக்க மாவில் எல்லாத்துலேயுமே இதே மாதிரி பால் வந்து செஞ்சிடலாம். மைதா மாவுன்றதுனால கொஞ்சம் இழுக்கிறதுக்கு வந்து டஃப்பாக தான் இருக்கும். இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு, மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்டீல் தட்டு வந்து எடுத்து இந்த மாதிரி பின்னாடி திருப்பி இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இல்லை நெய் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி, வாழையில் இருந்தால் வாழையில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து தட்டுலேயே பண்ணுறேன். மாவை எடுத்து விரல் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. விரலில் தட்டிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பரப்பி விடுங்க. நல்லா பரப்பி விடணும். நல்லா மாவை வந்து இழுத்து நல்லா பரப்பி விட்டுருங்க. இப்போ வந்து மசாலா பால் வந்து ஒன்று எடுத்து சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இழுத்திங்கனாலே வரும் மாவு. நல்லா இந்த மாதிரி எடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து மாவு தான் அதிகமாக இருக்கணும், மசாலா வந்து கம்மியாக இருக்கணும். வந்து இந்த மாதிரி திரும்பி விரலில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இதே மாதிரி பரப்பி விடுங்க. திரும்பியும் நல்லா வந்து மெலிசாக இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மெலிசாக இருக்கணும்.
மாவு வந்து கிழிஞ்சிடுச்சு ஓட்டையாயிடுச்சு அப்படின்னா வந்து பரவாயில்ல, நம்ம வந்து தவாவில் வந்து போட்டு எடுக்கும்போது ஒன்றும் வராது, வெளியிலலாம் வராது மசாலா. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தவா வந்து ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றி இந்த மாதிரி வேகட்டும். ஒரு பக்கம் வெந்தோடனும் இன்னொன்று பக்கம் வந்து திருப்பி போட்டுடலாம். ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு வேகட்டும். சின்ன பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ வந்து அந்த சைடு வந்து நல்லா வேகட்டும். எண்ணெய் வந்து சுற்றி வந்து ஆட் பண்ணிக்கோங்க எப்பப்போ வேணுமோ. வந்து 2 பக்கமும் வந்து வெந்துடுச்சு பாருங்கள். ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இன்னொன்று நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா, அதையும் வந்து தோசைக்கல்லில் போட்டுடலாம். அது சுற்றி எண்ணெய் இல்லை நெய் ஏதாவது யூஸ் பண்ணி சுற்றி எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். ஊற்றிட்டு வேகட்டும். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். வந்து ஒரு சைடு வெந்துடுச்சு. இன்னொரு சைடு வந்து வேகட்டும். ரொம்ப மொறுன்னு வந்து இருக்கக்கூடாது. சுற்றி எண்ணெய் திரும்பி ஆட் பண்ணிக்கலாம். வேகட்டும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடலாம். பாருங்கள், சூப்பரான காரப்போலி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் லைக் பண்ணலான்னு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.